Hello friends, good morning. இன்னைக்கு chicken roast பண்ண போறேன். First குக்கர்ல corn வேக வச்சிட்டேன். அது பசங்களுக்கு corn rice பண்றதுக்காக corn வேக வச்சிட்டேன். அப்புறம் இதுல வந்து sweet potato வேக வைக்க போறேன். அதுக்கு தண்ணி சூடு பண்ண வச்சிருக்கேன். Sweet potato வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு இருக்கேன். நான் sweet potato வேக வைக்கிறப்போ salt plus நாட்டு சர்க்கரை போடுவேன் கொஞ்சமா. இங்க உள்ள ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல தான் இருக்குது. ஓகே, இதை வேக வச்சிடலாம். அப்புறம் இங்க சிக்கன்லாம் கழுவி வச்சிருக்கிறேன், கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூட மசாலா வந்து சில்லி பொடி, மல்லி பொடி, அப்புறமா கரம் மசாலா, சீரக பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். நம்ம ரோஸ்ட் பண்ண போவும் போடுவோம் மசாலா எல்லாம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ரெண்டுலயும் half half போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பரும் போடணும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிரலாம். இப்போ சிக்கன் ரோஸ்ட்டுக்கு வெங்காயம் கட் பண்ணிடலாம். இன்னைக்கு எங்க ஊர் ஸ்டைல்ல வெறும் குழம்பு பண்ண போறேன். அது கொஞ்சம் பிளைனா இருக்கும், தேங்காய் அரைச்சி விடுறது. கூடவே சிக்கன் ரோஸ்ட் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும், செமையா இருக்கும் காம்பினேஷன். ஸோ இன்னைக்கு அது பண்ணலாம். இப்போ சிக்கன் ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அப்புறமா வெங்காயம்லாம் போட்டு வதக்கிக்க வேண்டியதுதான். அப்புறம் ஷார்ட்ஸில் வந்து இந்த கடாய் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த கடாயோட செட் ஆஃப் 2, அந்த கடாய் அந்த ஃபிஷ் குழம்பெல்லாம் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது அந்த கடாய் ப்ளஸ் இந்த ஃப்ரையிங் பேன் இந்த ரெண்டுமே செட்டாக வரும். அப்புறம் கூடவே ஒரே ஒரு கிளாஸ் லிட்டு வரும். இந்த மூணும் சேர்த்து தான் ஒரு செட்டாக வந்துச்சு. அதில் தான் நான் வாங்கினேன், இந்தியாவில் தான் வாங்கினேன், இந்தியா அமேசானில் வாங்கினேன். லிங்க் வந்து நான் பின் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது. நான் வாங்கி இப்போ ஆல்மோஸ்ட் 10 months கிட்ட ஆகுது. 10 months நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஸோ வாங்கிக்கலாம், உங்களுக்கு தேவையான வாங்கிக்கோங்க. லிங்க் பின் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் பின் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோவில் பின் பண்ணியிருக்கேன், இதுலேயே நான் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரியா? அப்புறம் இப்போது வெங்காயம் நல்லா வதக்கிக்க வேண்டியதான். கூடவே பச்சை மிளகாய், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நல்லா வதக்கிக்க வேண்டியதான். பச்சை வாசனை போனதும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா போட்டுக்கலாம். சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் பெப்பர். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயும் போட்டிருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இனி சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். தண்ணி ஊற்றாம தான் நான் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். இது வெறும் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய், அப்புறம் 3 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கனை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெறும் குழம்பு வச்சிடலாமா? அதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, அப்புறமா புளி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அந்த புளி தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொதிக்க வச்சிடலாம். இந்த சிக்கன் ரோஸ்ட் மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ரோஸ்ட் ரெடி. நீ நம்ம வெறும் குழம்புக்கு தாளிச்சு ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆயில், அப்புறம் கடுகு, வெந்தயம், அப்புறம் ட்ரை சில்லி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிச்சு ஊற்றியாச்சு. இப்போ வெறும் குழம்பு ரெடி. நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன் ஆக்சுவலா. இப்போ பசங்களுக்கு கார்ன் ரைஸ் பண்றதுக்கு கார்ன்ல எடுத்துட்டு இருக்கிறேன்.
என்னம்மா நான் ஒண்ணி எனக்கு சாப்பிட்டுட்டோம். எது அது பேக் பண்ணி. இதோ கார்ன் ரைஸ்க்கு கொஞ்சம் ஆயில், அப்புறம் கார்ன் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ். அவ்வளோதான், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இனி ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா கார்ன் ரைஸ் ரெடி. இன்னைக்கு 2 பேருமே லஞ்ச் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதனால் 2 பேருக்குமே பண்ணிட்டு இருக்கிறேன். இனி நல்லா கிளறிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், கார்ன் ரைஸ் ரெடி. இனி நம்ம பசங்களுக்கு பேக் பண்ணிடலாமா? இது பெருசுக்கு, இது சின்னதுக்கு. இன்னைக்கு குக்கும்பர், கேரட், அப்புறமா ஸ்நாக்ஸ். அவ்வளோதான், இனி நாங்கள் ஸ்கூல் கிளம்புறோம். பாய்.